அவர்தாம் பெரியார், அவர்தாம் பெரியார். விந்தனின் பெரியார் அறிவுச்சுவடி. ஒலிநூலாக்கம் ரமணி. முன்னுரை. பழமையாளர்களுக்கு இது கலியுகம், பகுத்தறிவாளர்களுக்கோ இது புதுயுகம். இந்த புதுயுகம் பூத்ததும் அதிசய விளைவுகளை எதிர்பார்த்தான் பாரதி. அறிவியல் விளைவுகளை எதிர்பார்த்தான் பாரதிதாசன். இந்த இருவரும் இன்று நம்மிடையே இல்லை. அவர்கள் எதிர்பார்த்த விளைவுகளிலும் இன்று நாம் பெரிதும் ஏமாற்றமே அடைந்திருக்கிறோம். சான்றுக்கு ஒன்று போதும். அன்று தொட்டு இன்று வரை அரினமோத்து சித்தம் என்று ஆரம்பமாகும் பெரிய அரிச்சுவடி பள்ளிக்கூட வசதி இல்லாத பட்டி தொட்டிகளில் மட்டுமல்ல, நகரங்களிலும் தெரு தெருவாக விற்பதும் பகுத்தறிவற்ற பாமர மக்கள் அதை வாங்கி தம் குழந்தைகளுக்கு படிக்க கொடுத்து அவற்றை முளைக்கும் போதே முட்டாள்களாக்கி விடுவதும் தான் அது. தன்னிகரற்ற தன்மான தலைவர் தந்தை பெரியார் அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி அதை ஓரளவேனும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் பெரியார் அறிவுச்சுவடி என்ற இச்சிறு நூலை வெளியிட்டிருக்கிறேன். வசதியுள்ளவர்கள் இதை பெருமளவில் விலை கொடுத்து வாங்கி வசதி இல்லாதவர்களுக்கு இலவசமாக வழங்கி மகிழ வேண்டும் என்பது என் ஆசை. இந்நாள் இளந்தமிழர்கள் அந்த ஆசையை தங்களால் இயன்றவரை நிறைவேற்றி வைப்பார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. அத்துடன் இதுவரை பெரிய அரிச்சுவடியை மட்டுமே விற்று வந்த அன்பர்கள் இந்த பெரியார் அறிவுச்சுவடியையும் விற்க முன்வருமாறு வேண்டுகிறேன். வணக்கம். விந்தன். சூலை மாதம் 1ஆம் தேதி 1973, சென்னை. அகரம் முதல் வகரம் வரையான இச்சுவடி தன்னை பகரவே பைந்தமிழான் துணை வேண்டி பாதமலர் பணிகின்றேன். அறிவின் வழியே அறவழியாகும் ஆலயந்தொழுவது சால வந்தீது. இறைவன் என்பது இயற்கையேயாகும். ஈசன் என்பவன் ஈசனேயாவான். உன்னிலும் உயர்ந்தவன் ஒருவனும் இல்லை. ஊழ்வினை என்பது உன்னை ஏய்க்கவே. எல்லாம் உன் செயல் என்பதை நீ அறி. ஏழை என்பவன் கோழையேயாவான். ஒதுங்கினில் என்றால் ஒட்டி நீ நிற்பாய். ஓதுவோர் எல்லாம் உயர்ந்தோராகார். கடவுள் என்பது கயவர்கள் கற்பனை. காசிக்கு போவது காசுக்கு நட்டமே. கிளர்ச்சிகளின்றி வளர்ச்சிகள் இல்லை. கீதை உன்னை கீழ்மகனாக்கும். கொட்ட கொட்ட குனிபவன் முட்டாள். கூடி ஒற்றுமை கொள்கையில் காண்பாய். கெட்டாலும் மானம் விட்டு கொடாதே. கேள்வி ஞானமே கேடிலா ஞானம். கைம்பெண்ணாயினும் கட்டு தாலியை கொடுப்பவனெல்லாம் கொடை வள்ளலாகான். கோயிலில்லா ஊரில் நீ குடியிரு. சரித்திரம் அறிந்தவன் சாத்திரம் பேசான். சாதியொழியாமல் சமதர்மமில்லை. சிந்தனை செல்வமே சிறந்த செல்வம். சீவனை விட்டபின் சிரார்த்தம் எதற்கு? சுகமென்றெதுவும் சொர்க்கத்தில் இல்லை. சூட்சுமம் என்பது சூழ்ச்சியேயாகும். செத்ததும் விடுவான் மருத்துவன். செத்தாலும் விடான் புரோகிதன். சேக்கிழார் செய்ததே சிவனார் லீலைகள். சொர்க்கம் என்பது சுரண்டி வாழ்வதற்கே. சோதிடம் சொல்வது சோற்றுக்கென்றறி. ஞானி என்பான் ஞானமே இல்லான். டாவும் டீயும் டவாலியற்கே. தன்மானமில்லாதவன் தமிழனாகான். தாழ்வு மனப்பான்மைதனை நீதவிற்பாய். திராவிடர்க்கில்லை திதியும் திவசமும். தீண்டாமை என்பது வேண்டாமையாகும். துணிந்தோர்க்கில்லை துன்பமும் துயரமும். தூய்மை என்பதை வாய்மையில் காண்பாய். தெய்வத்தை நம்பித் தெருவில் நிற்காதே. தேவரின் பேரால் திருடரே பெருகினர். தொட்டால் தீட்டெனில் தொடாமல் விடாதே. தோல்வி எதிலும் துணிந்தோர்க்கில்லை.
நயம்பட உரைப்பவன் நயவஞ்சகனே, நாயாயிருந்து நீ நரிக்கிடங்கொடேல். நியாயத்துக்கென்றொரு நிலை என்றும் இல்லை, நீதியின் கதையும் நிலையானதன்று. நுனிப்புல் மேய்பவன் நுட்பத்தை அறியான், நூலோரெல்லாம் மேலோரல்லர். நெற்றிக்கு வேண்டாம் நீரும் நாமமும், நேர்மைக்கு என்றும் நெஞ்சிலிடங்கொடு. நொந்தவன் சொன்னால் நோகத்தான் செய்யும், நோகாமல் தின்பவன் நோன்பெலாம் உனக்கேன். பகுத்தறிவாளர் பஞ்சாங்கம் பாரார், பாம்புக்கு நஞ்சு பல்லில் பார்ப்பனனுக்கு நஞ்சு நெஞ்சில். பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, பீடை என்பது பிராமணியமே. புதுமையை விரும்பி பழமையை மறப்பாய், பூநூலை அணிந்தவன் புனிதனாகான். பெருமை பெறனில் பேதைமை அகற்று, பொறுத்தாராழும் பூமி மயானமே. போற்றிரன் போற்றி வாழ். மனிதனை கெடுத்தது மதமெனும் மாயை, மானம் போகும் மக்கள் மிக பெறின். மிச்சம் பிடித்து வாழ் மீளாக்கடனிரா, மீசை வைக்க ஆசைகள் தமிழா. முக்தியால் வளர்வது மூடத்தனமே, மூர்க்கனே மேல் முட்டாளைக் காட்டிலும். மென்மையின் பேரால் பெண்மை இழந்தது வன்மையேயாகும், மேட்டுக்குடியெல்லாம் மேற்குடியாக. மொட்டையும் கொட்டையும் மோட்சத்தை காட்டா, மோட்சத்தைப் போலொரு மோசடியில்லை. யஜ்ஞமும் யாகமும் யாசகமெடுக்கவே, யாதும் ஊரென வாழ்ந்தது போதும். யுக்தி என்பது குயுக்தியேயாகும், யூகங்களெல்லாம் உண்மைகளாக. ரசாபாசத்துக்கே ராமனும் தருமனும், ராவணகாவியம் ரசித்துப் படிப்பாய். வம்பு கஞ்சி வறுமையில் வாடேல், வாதம் புரிவதில் வல்லமை பெறுவாய். விரக்திக்கு அடிப்படை விதியேயாகும், வீழ்ச்சி என்பது வீரனுக்கில்லை. வெற்றி நிச்சயம் விடாமல் முயன்றால், வேதத்தால் வளர்வது விதண்டாவாதமே. வையகம் வாழ வைதீகம் வேண்டாம். சமூக நீதி சாதி என்றும் சமயம் என்றும் சொல்ல வேண்டாம். சாத்திரத்தை ஒரு நாளும் நம்ப வேண்டாம், விதி என்றும் வினை என்றும் சொல்ல வேண்டாம். வீணாக காலத்தை கழிக்க வேண்டாம், நாளென்றும் கோழென்றும் சொல்ல வேண்டாம். நல்வாய்ப்பை அதனாலே இழக்க வேண்டாம். தமிழினத்தின் தன்மானங்காக்க வந்தோன், தலைவனாம் பெரியாரை வாழ்த்தாய் நெஞ்சேம். கோயில் என்றும் குளம் என்றும் போக வேண்டாம், குளவிக்கல்லை லிங்கம் என்று சொல்ல வேண்டாம். குடங்கூடமாய்ப்பாரதனை கொட்ட வேண்டாம், கொட்டிய பின்னதை நக்கிக் குடிக்க வேண்டாம். அர்ச்சனைக்கு தட்டேந்தி நிற்க வேண்டாம், அதில் வேறு தட்சணைகள் வைக்க வேண்டாம். அறிவுக்கு வித்திட்ட அஞ்சா நெஞ்சன், அருந்தரைவன் பெரியாரை வாழ்த்தாய் நெஞ்சேம். பஞ்சாங்கம் பார்த்தேதையும் செய்ய வேண்டாம், பார்ப்பனரை ஐயர் என்று சொல்ல வேண்டாம். பாவம் என்றும் புண்ணியம் என்றும் பார்க்க வேண்டாம், பரலோகஞ்செல்ல வழி தேட வேண்டாம். 7 ஜென்மம் உண்டென்று எண்ண வேண்டாம், எண்ணியவர் யாரும் இல்லை நம்ப வேண்டாம். எத்தர்களின் பொருட்டை எல்லாம் எடுத்து உரைத்தோன், எந்தந்தை பெரியாரை வாழ்த்தாய் நெஞ்சே. திதி என்றும் திவசம் என்றும் கொடுக்க வேண்டாம், தின்பவர்கள் பிதிர்கள் என்று எண்ண வேண்டாம். கோமாத குலமாத ஆக வேண்டாம், கோமாயத்தில் குணநலனை காண வேண்டாம். சாணியையும் பிள்ளையாராய் செய்ய வேண்டாம், சரணம் என்று விழுந்ததனை வணங்க வேண்டாம். முட்டாள்தனத்தை எல்லாம் முறியடித்தோன், மூதறிஞன் பெரியாரை வாழ்த்தாய் நெஞ்சே. மதமென்னும் வெறி வீடித்தலைய வேண்டாம், மல்லுக்கு அதற்காக நிற்க வேண்டாம். சிந்திக்கும் முன்னதையும் செய்ய வேண்டாம், செய்தவன் சிந்தித்து வருந்த வேண்டாம். 18 புராணத்தை படிக்க வேண்டாம்,
படித்து விட்டு பகுத்தறிவை இழக்க வேண்டாம். எம்மதமும் சம்மதமே என்ற மேலோன் ஏறொத்த பெரியாரை வாழ்த்தாய் நெஞ்சேம். பெரியார் சொல் கேள். பகுத்தறிவு என்பது மனிதனுக்கு ஜீவனாடி, உயிர் நாடி ஆகும். ஜீவராசிகளில் மனிதனுக்குத்தான் பகுத்தறிவு உண்டு. இதில் மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருக்கின்றானோ அவ்வளவுக்கு அவ்வளவு காட்டுமிராண்டி என்பது பொருள். மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு பகுத்தறிவில் தெளிவு பெறுகின்றானோ அவ்வளவுக்கு அவ்வளவு பக்குவமானவன் என்பது பொருள். பகுத்தறிவு பெறும்படியான சாதனம் நமக்கு நீண்ட நாளாகவே தடைப்படுத்தப்பட்டு வந்துள்ளது. நம்மை அடிமைப்படுத்தி ஆதிக்கம் செலுத்திய பார்ப்பனர்கள் நாம் பகுத்தறிவு வளர்ச்சி அடைய ஒட்டாமல் தடை செய்து கொண்டே வந்துள்ளார்கள். தடைக்கற்கள் மக்களிடையே பகுத்தறிவை தடைப்படுத்த கடவுள், மதம், சாஸ்திரம் முதலியவைகளை புகுத்தி நம்பும்படி செய்துவிட்டார்கள். பொதுவாக கடவுளை புகுத்தியவன் கடவுள் பக்திக்கு முதல் நிபந்தனையாக கடவுள் பற்றி சிந்திக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் தான் ஏற்படுத்தினான். கடவுள் பஞ்சேந்திரியங்களுக்கும் எட்ட முடியாத வஸ்து, அறிவுக்கு எட்ட முடியாத வஸ்து. பஞ்சேந்திரியம் என்றால் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று இந்த ஐந்துக்கும் கடவுள் எட்ட மாட்டார். இந்த ஐந்தும் கொண்டு கடவுளை தேடவும் கூடாது என்பதாகும். இந்த இந்திரியங்களை எல்லாம் மீறி சிந்திக்க மனது என்று ஒன்றுள்ளது. இந்த மனதுக்கும் எட்டாதவர் கடவுள் என்று இத்தனை நிபந்தனைகளையும் போட்டு கடவுளை சொன்னான். கடவுள் என்றால் அப்படியே ஒத்துக்கொள்ள வேண்டும், எங்கே, ஏன், எப்படி என்று கேட்கக்கூடாது என்று கூறிவிட்டார்கள். கடவுள் போலவே மதத்தை பற்றியும் என்ன என்று சிந்திக்கக்கூடாது. மதம் எப்போது ஏற்பட்டது, யாரால் ஏற்பட்டது, என்ன ஆதாரம் என்று சிந்திக்கக்கூடாது. சிந்தித்தால் மதம் போய்விடும். எனவே அப்படியே ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். சாஸ்திரம் கடவுள், மதம் போலவே சாஸ்திரத்தை பற்றியும் ஆராயக்கூடாது. எவன் பகுத்தறிவு கொண்டு சாஸ்திரங்களை ஆராய்கின்றானோ அவன் நரகத்திற்கு போவான் என்றும் எழுதி வைத்துள்ளார்கள். எனவே பகுத்தறிவு என்பது ஆதாரத்தை கொண்டு தெளிவடைவது. மூட நம்பிக்கை என்பது ஆராயாமல் ஏற்றுக்கொள்வதாகும். நமது இழிநிலை, முட்டாள்தனம் மாற வேண்டுமானால் நாம் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. பகுத்தறிவினை கொண்டு தாராளமாக பல தடவை நன்கு சிந்தித்தால் ஒவ்வொன்றும் தானாகவே நழுவிவிடும். அவர்